வணக்கம் ஆனந்தி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சோழவந்தான் சாலையில் வசித்து வரும் செல்வம் பத்மாவதி தம்பதியின் இளைய மகள் அஸ்வந்த். இவர் திருமங்கலம் பழனியாபுரத்தை சேர்ந்த கவிராஜன் என்பது மகள் அனிதா. இருவரும் 4 வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் கூட இந்த காதலுக்கு பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியில் அனிதா பெற்றோருடன் செல்ல விருப்பமின்றி காதலோடு சென்று விட்டதாக பெண் வீட்டார் ஆத்திரமத்தில் இருந்துள்ளனர். இதனால் காரணமாக அடிக்கடி இரு வீட்டாரிடையே தகராறு நடந்து வந்த நிலையில் செல்வம் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு 8 மணி அளவில் செல்வத்தின் மூத்த மகள் பிரியதர்ஷினி மாமியார் உடல்நலக் குறைவால் மதுரையில் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருப்பதால் செல்வம் மற்றும் அவர் மருமகள் பிரியதர்ஷினி இருவரும் வாகனங்களில் மதுரையில் சென்று மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திருமங்கலம் நகர் காவல் நிலையம் வந்தபோது அஸ்வின் வாகனத்தை கவிராஜன் மறித்து தகராறு செய்துள்ளார். இந்த நிலையில் தொடர்பாக ஏதோ மாறி மாறி பிரச்சனை வந்த நிலையில் தற்போது அவர் வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசிட்டு சென்றுள்ளார். பெட்ரோல் குண்டு வீசியதில் வீட்டிலிருந்து அறை முழுவதும் தீப்பற்றி எரிந்துள்ளது. நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தீவு தொடர்பாக அறிஞர்கள் உடனே தெரிவித்த நிலையில் உடையார் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தீயணைப்பு துறையில் வந்து தகவல் அறிந்து வந்து தம்படத்துக்கு உடனே தீயை அணைத்த போதும் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பாக திரும்பவும் காவல்துறை தற்போது வழக்கு விசாரணை செய்து வருகின்றது. ஆனந்தி.